திரு ஆர் என் ரவி அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு. அதாவது அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி சமீபத்துல டெல்லி போன போது தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு சொன்னதாக இங்க ஒரு செய்தி வந்தது. அதுக்கு மிக வலுத்த கண்டனங்களும் வந்தது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, ஆமா நான் சொன்னேன், இல்ல சொல்லல, நான் சொன்னது உண்மை, இந்த பீகாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படி பட்டியல் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, 2022ஆம் ஆண்டு மத்தியில தொடங்கி 2023ஆம் ஆண்டு மத்தியில வரைக்கும், ஒரு மே ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டில் வடநாட்டு தொழிலாளிகள் மீது தாக்குதல் நடந்ததுன்னு சொல்றாரு. இது உண்மையா? இத பாக்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பொய் இது. அப்புறம் அமைச்சர்கள் வந்து பேசினாங்க, பானிபூரி விற்க வந்தாங்க அப்படின்னு. இது வந்து அவங்கள தாக்குறதாக அர்த்தமா? நீங்க வடக்கு பூரா பேசுறீங்க மதராசினா இட்லி சாம்பார், நாங்க இட்லி ஆட்டுக்கறி கூட தான் சாப்பிடுவோம், அதை கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, இட்லி சாம்பார் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க. மதராசின்னா அங்க ஜோக்ஸே இருக்கு. இது வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தவங்களை இது மாதிரி பேசுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டையும் மத்த நாட்டையும் மத்த மாநிலத்தையும் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கல அதனால நீங்க ஒரு வளர்ச்சியை விட்டுட்டீங்கன்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை மறுக்கும் போதுதான் ரெண்டு விதமான பதில நம்ம சொல்றோம். ஒண்ணு, நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சவங்க இதை தானே பண்றீங்க. ரெண்டாவது, நாங்க உங்க ஊருக்கு வேலைக்கு வர்றதை விட நீங்க எங்க ஊருக்கு வேலைக்கு வர்றதானே அதிகமா இருக்கு. இது ஒண்ணு அவங்களை தாக்கணும்னு சொல்றது கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எக்ஸோடஸ், கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியில போனாங்களா வடவர்கள். அவர் பேசின பேச்சு என்ன, பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. இது 2022க்கும் 2023க்கும் இடையில நடந்தது. அந்த போஸ்டர் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நாங்க யாரும் அந்த போஸ்டர் பார்க்கல, நம்ம மக்கள் யாருக்கும் இப்படி போஸ்டர் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இவங்களே அச்சடிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எந்த மாநில தேர்தல் நடக்கும்போது யூபிலையா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வடவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டு அந்த வதந்தியை பரப்பிய பிஜேபி பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே வதந்தியை இப்ப ஆளுநர் பரப்புறாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பொதுவாக எந்த எதிர் தரப்பையும் கடுமையாக பேச மாட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, அவரையே அப்படி பேச வைக்கிறார். அவர் திமிரை அடக்குவோம், அது பெரிய சொல்ல அல்ல, ஆனா பொதுவாக இப்படி பேசுற பழக்கம் அவருக்கு இல்ல. என்னமோ பேசிட்டு போட்டோம், அது ஒரு பெருந்தன்மையா தான் அவர் பேசுறாரு. அப்ப ஆளுநருடைய நோக்கம் என்ன? நம்மள ப்ரொவோக் பண்றது, இதன் மூலமாக வன்முறை வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதான் இதுல இருந்து தெரியுது.